ஹலோ மக்களே, நேத்து எபிசோட்ல நம்ம விஜய் மற்றும் காவேரியோட காதலுக்கு முன்னாடி தன்னோட லாஜிக்கை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ஜன்னல் கதவை சாத்தின சீனு உங்களை எல்லாரும் மெய் சிலருக்கு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விரதம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரம் தான் பெரிய பாளையம் போக போறாங்க. ஆனா இந்த ஒரு வாரம் காவேரி ஒருவேளை தான் சாப்பிடுவா, கீழே தான் படுப்பா. முக்கியமா விரதத்துல இருக்கிறதுனால அவன் விஜய தொடவே மாட்டான், விஜயும் அவளை தொட மாட்டான். எப்பவும் ஒட்டி உரசி அடிச்சு பிடிச்சு சண்டை போடுற நம்ம விஜய் மற்றும் காவேரியோட இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் தொடாம எப்படி தவிக்க போறாங்க? அவங்க பார்வையில் இருக்க அந்த பரிதவிப்ப என்ன சொல்ல போகுது? வாங்க இந்த எபிசோட்ல ஒரு அழகான காதலை பார்க்க போலாம். விடியற் காலையில பூஜையை முடிச்சுட்டு அந்த மஞ்சள் புடவையில நெத்தில ஒரு சின்ன குங்குமத்தோட கிச்சன்ல இருந்து வெளியே வர காவேரி கையில 2 காஃபி டம்ளர், ஒன்னு விஜய்க்கு, இன்னொன்னுல அவளுக்கான வெறும் பால் மட்டும். விஜய் ஹால்ல சோஃபால உட்காந்து லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டு இருக்கான். எப்பவும் காவேரி காஃபி கொண்டு வந்தா நேரா அவன் பக்கத்துல போய் உட்காந்து அவன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு காஃபியை கொடுப்பான். விஜய் அவன் கையோட சேர்த்து அந்த காஃபியை வாங்குவான். ஆனா இன்னைக்கு காவேரி சோஃபாவுக்கு ஒரு அடி தூரத்துல நின்றுக்கிட்டு காஃபி வாசனை வந்ததும் நிமிர்ந்து காவேரி பாக்குறான். அவ கையை நீட்டவே இல்லை, மெதுவா குனிஞ்சி அந்த காஃபி முன்னாடி இருக்கிற டீ பாயில வைக்கிறான். விஜய் முகம் லேசா சுருங்குது. என்னடி காஃபி அங்க வைக்கிற? எப்பவும் கையில தானே கொடுப்ப? காவேரி அவனை பார்த்து ஒரு சின்ன அமைதியான சிரிப்பு புனைக்கிறான். அந்த சிரிப்புல 1000 அர்த்தம் இருக்கு. நான் காப்பு கட்டிருக்கேன் விஜய், நீங்களே எடுத்துக்கங்க. விஜய் அவளையும் அப்படியே உத்து பாக்குறான். அவனுக்கு கோபமே வரல, ஆனா ஒரு பெரிய ஏக்கம் வருது. தினமும் தட்டி கொடுத்து கொஞ்சம் பேசுற தான் பொண்டாட்டிய கண் முன்னாடி பார்த்தோம் தொட முடியலங்கிற வலி அவன் கண்ணுல தெரியுது. விஜய் மெதுவா அந்த காஃபியை எடுக்கிறான். காவேரி தன் கையில இருக்கிற பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இன்னொரு சேர்ல போய் உட்காடுறான். 2 பேருக்கு நடுவில் ஒரு 6 அடி தூரம் இருக்கும். ஆனா அவங்க கண்கள் மட்டும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்குது. விஜய் காஃபியை குடிக்கிறான். ஆனா அவன் பார்வை முழுக்க முழுக்க காவேரி முகத்திலே இருக்கு. உடம்புக்கு இழைச்சிடுச்சோ, முகம் கொஞ்சம் வாடி இருக்கோ அப்படின்னு அவன் கண்கள் அவளே ஸ்கேன் பண்ணுது. காவேரியும் அவன் பார்வையில் இருக்க அந்த பரிதாபத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்ற மாதிரி லேசா தலையாட்டுறான். வார்த்தைகளே இல்லை, ஆனா காதல் அந்த ரூம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. விஜய் ஆபீஸ்க்கு கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்கான். டைனிங் டேபிள்ல உட்காந்து ஷூவோட லேஸ் கட்டிட்டு இருக்கான். கிச்சன்ல காவேரி மதியத்துக்கு விஜய்க்கும் மத்தவங்களுக்கும் சமைச்சிட்டு இருக்கான். திடீர்னு கிச்சன்ல மேல இருக்கிற ஒரு செல்ஃப்ல இருந்து ஒரு டப்பாவை எடுக்க காவேரி எட்டி பாக்குறான். அவளுக்கு ஹைட் பத்தல. எப்பவும் இப்படி நடந்தா விஜய் கொஞ்சம் எடுத்து தாங்களேன்னு கத்துவா. விஜய் அவ பின்னால நின்று அவளை உரசுற மாதிரி அந்த டப்பாவை எடுத்து கொடுப்பான். ஆனா இன்னைக்கு அவ கூப்பிடல. ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு அது மேல ஏறி எடுக்க பாக்குறான். வெறும் வயிறு, நேத்துல இருந்து சரியா சாப்பிடல, லேசா தலை சுத்துது, ஸ்டூல் லேசா ஆடுது. இத கவனிச்ச விஜய் ஷூலேஸ் கட்டுறத அப்படியே விட்டுட்டு வேகமா கிச்சனுக்கு ஓடி வரான். ஏய் 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 நில்லுடி அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து அவளை பிடிக்க கையை நீட்டான். ஆனா கரெக்டா அவளை தொடுறதுக்கு 1 இன்ச் முன்னாடி அவளோட அந்த விரதம் கையில கட்டி இருக்கிற அந்த மஞ்சள் காப்பு அவனுக்கு ஞாபகம் வருது. கையை அப்படியே கொண்டு போனதும் அப்படியே நிப்பாட்டிக்கிறான். அவன் உசுர கொடுத்து பண்ற தவம் வீணாகிடுன்னு அவனுக்கு புரியுது. காவேரி சுதாரிச்சுக்கிட்டு ஸ்டூல்ல இருந்து கீழே இறங்குறான். இறங்கி திரும்பி பார்த்தா விஜய் கையை நீட்டினபடியே ரொம்ப பதட்டமா நிக்கிறான். அவனுக்கு மூச்சு வாங்குது. விஜய் லேசா நடுங்கின குரலோட கீழே விழுந்தது என்னடி ஆகிறது, கூப்பிட வேண்டியதானே? காவேரி ரொம்ப சாஃப்டா நான் நல்லா தான் இருக்கேன், சும்மா லேசா தடுமாறிட்டேன். விஜய் அவளை திட்டல. அவ கண் முன்னாடியே ஸ்டூல் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு எந்த டப்பாவை அவ எடுக்க பார்த்தாலோ அதை எடுத்து கிச்சன் ஸ்லாப் மேல வைக்கிறான். அப்புறம் அவளுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, பருப்பு எல்லா டப்பாவையும் மேல இருந்து எடுத்து அவ கைக்கு ஏற்ற மாதிரி கீழ் வரிசையிலே அடுக்கி வைக்கிறான். காவேரி இதை அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் அவளை தொடவே இல்லை. ஆனா அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிற அவனோட அந்த செயல் 1000 தடவை அவளை கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுக்கறத விட பெரிய காதலா அவளுக்கு தெரியுது. விஜய் அவளை பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியா திரும்ப ஹாலுக்கு போறான். காவேரி அவன் போறத பார்த்துட்டு கண் கலங்கிட்டே சிரிக்கிறான். விஜய் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கான். டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்கான். காவேரி தள்ளி நின்று அவனுக்கு சாப்பாடு பரிமாறுறான். சுட சுட இட்லியும் அவனுக்கு பிடிச்ச தக்காளி சட்னியும் தட்டுல வைக்கிறான். தட்டுல சாப்பாடு இருந்தும் விஜய் கையை வைக்கல. அவன் பார்வை நேரா காவேரியை தேடுது. காவேரி ஒரு ஓரமா தரையில உட்காந்து ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் பாலும் 2 வாழைப்பழமும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவளுக்கு அது மட்டும்தான் ராத்திரி சாப்பாடு. விஜய் தட்டையே பாக்குறான். அப்புறம் காவேரியை பாக்குறான். அவ ரொம்ப அமைதியா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளோட முகம் ரொம்ப சோர்வா இருக்கு. விஜய்க்கு தொண்டையில ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கு. காவேரி நிமிர்ந்து பாக்குறா.
விஜய் சாப்பிடாம உட்காந்துருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. காவேரி மெதுவா, ஏன் அமைதியா இருக்கீங்க? இட்லி ஆறிட போகுது, சாப்பிடுங்க. விஜய் ஒரு இட்லியை பிக்கிறான். சட்னியில தொட்டு வாயில வைக்க போறான். ஆனா அவனால முடியல. தட்டுல அந்த இட்லியை திரும்ப வச்சிடறான். விஜய் ரொம்ப வலியோட, எப்படி உள்ள போகும்? என் பொண்டாட்டி பச்சை தண்ணியும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஒரு ஓரமா உட்காந்துருக்கிறப்போ நான் மட்டும் இங்க உட்காந்து எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு கஷ்டமா இருக்குடி. காவேரிக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. ஆனா அதை அடைச்சுக்கிறான். விஜய் ப்ளீஸ், உங்களுக்காக தான் நான் இதை செய்யறேன். நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா எனக்கு தான் பாவம் சேரும். நான் உங்களை பார்க்கல, நீங்க சாப்பிடுங்க. காவேரி வேணும்னு திரும்பி செவுத்த பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிறான். அவளுக்கு பின்னாடி விஜய் தட்டுல இருக்கிற சாப்பாட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு அவ வார்த்தைக்காக தண்ணியை குடிச்சுக்கிட்டு விழுங்குறான். 2 பேருக்கும் நடுவுல எந்த பேச்சும் இல்லை. ஆனா அந்த டைனிங் ஹால்ல அவங்க 2 பேரோட காதலும் ஒருத்தருக்காக ஒருத்தர் உருகி போற அந்த தவிப்பும் சத்தம் இல்லாம அழுதுகிட்டே இருக்கு. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. பெட்ரூம்ல விஜய் பெட்ல உட்காந்துருக்கான். காவேரி ரூமோட ஒரு ஓரத்துல தரையில பாய விரிச்சு அதுக்கு மேல ஒரு சின்ன பெட்ஷீட்டை போடுறான். விரதம் முடிகிற வரைக்கும் நான் கீழே தான் படுப்புன்னு சொல்றான். காவேரி சாமி கும்பிட்டுட்டு மெதுவா அந்த பாயில படுக்கிறான். தலையணை கூட கிடையாது. கைய மடிச்சு தலைக்கு வச்சுக்கிறான். ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால கண்ணை மூடிக்கிறான். விஜய் பெட்ல இருந்து இதை பார்த்துட்டே இருக்கான். எப்பவும் தான் நெஞ்சில சாஞ்சு தூங்குற பொண்ணு இன்னைக்கு வெறும் தலையில சுருண்டு படுக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு. விஜய் அமைதியே எழுந்திருக்கிறான். அந்த ரூம்ல ஓரத்துல இருந்த இன்னொரு பாயை எடுக்கிறான். அதை நேரா கொண்டு போய் காவேரி படுத்திருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தள்ளி தரையில விரிக்கிறான். சத்தம் கேட்டு பாதி தூக்கத்துல காவேரி கண்ணை திறந்து பாக்குறான். விஜய் தரையில பாயை போட்டு படுக்க போறத பார்த்ததும் அவளுக்கு பதட்டமாகிடுது. மெதுவா எழுந்து உட்கார்றான். விஜய், என்ன பண்றீங்க? ஏன் கீழே பாய போறீங்க? பெட்ல போய் படுங்க முதல்ல நீங்க. விஜய் அவளை நிமிர்ந்து பாக்குறான். அவ பார்வையில எந்த பிடிவாதமும் இல்லை. தூய்மையான காதல் மட்டும் இருக்கு. என் உசுரிங்க தரையில கிடக்கும் போது நான் எப்படி அந்த பஞ்சு மேத்துல போய் நிம்மதியா தூங்குவேன்? நீ எப்ப பாய விட்டுட்டு பெட்டுக்கு வரியோ அன்னைக்கு நானும் வரேன். இப்ப படுத்து தூங்கு. விஜய் பாயில படுத்து காவேரி பார்த்த மாதிரி ஒரு கழிச்சு படுத்திருக்கான். காவேரிக்கு கண்ணுல இருந்து தர தரையா கண்ணீர் ஊத்துது. அவன் தன்னை தொடல, கட்டியும் பிடிக்கல, முத்தமும் கொடுக்கல. ஆனா இந்த உலகத்திலே ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு நான் தானே அவளுக்கு தோணுது. காவிரியும் விஜய் பார்த்த மாதிரியே திரும்பி படுத்துக்கிறான். நடுவுல 3 அடி தூரம் இடைவெளி. ஆனா 2 பேரோட பார்வையும் ஒன்னோட ஒண்ணு கலந்து பேசிக்காத வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்கவே இல்லை. ஆனா அந்த ரூம் முழுக்க அவங்களோட புனிதமான காதல், எந்த காமமும் இல்லாத ஒரு தூய்மையான அன்பு நிறைஞ்சு வழியுது. அந்த அமைதியான ஆழமான பார்வையோட விஜயோட கண்ணில் இருக்கிற காதலோட இந்த 16வது எபிசோடு இந்த இடத்துல முடியுது. என்ன மக்களே, பாத்தீங்களா? காதலுக்கு தொடுதல் அவசியமே இல்லைன்னு நம்ம விஜய் காவேரி நிரூபிச்சிட்டாங்க. வாயால திட்டிக்கிட்டாலும் காவேரிக்கு எந்த சின்ன கஷ்டமோ வந்துடக்கூடாதுன்னு விஜய் துடிக்கிறதும், தான் புருஷனோட அந்த சின்ன பார்வைக்காக காவேரி உருகுறதும் பார்க்கவே அவ்வளவு ஃபீலிங்கா இருக்குல்ல. இப்படியே இந்த விரத நாட்கள் போயிட்டு இருக்கு. ஆனா பெரியபாளையம் போற அந்த நாள் நெருங்கிட்டு இருக்கு. இயற்கை அவங்க காதலுக்கு அடுத்து என்ன சோதனையா வைக்க போகுது? பெரியபாளையம் திருவிழாவில காவேரியோட தவம் நிறைவேறுமா, இல்ல விஜய் பயப்படுற மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா? எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம உங்க கமெண்ட பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காவேரி கடவுள் முன்னாடி மனம் உருகி பாட்டு பாடுனா எப்படி இருக்கும்? கற்பனை நல்லா இருக்குல்ல? இதனுடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் இதுல நான் ஆட் பண்றேன். மியூசிக் வருமானு தெரியாது. நான் ஒரு திரைப்படத்தோட பாடலுக்கு தான் இதை நான் உபயோகப்படுத்திருக்கிறேன். கேட்டு பாருங்க. மியூசிக் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரல அப்படின்னா அது மியூசிக்கோட வரும். இல்லை அது நான் அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அந்த மியூசிக் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு மீதி கிளிப்ஸ் மட்டும் போடுறேன். நீங்கள் அதை பாருங்கள். இதை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்போட சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் வரும். பார்த்து கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் காவேரி மனமுருகி அந்த சாமி கிட்ட வரம் கேட்குற மாதிரி, அந்த கடவுள் இறங்கி வந்து அவளுக்கு ஆசீர்வதிக்கிற மாதிரி, அந்த கடவுளே நம்ம காவேரியே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலையோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோலையோ அப்டேட் பண்றேன். மறக்காம அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன்.